இன்னையோட மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா 302ல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நான் இது வந்து 288ல் ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் டே 293ல் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஹை வந்து 295.95. அதை பீட் பண்ணி இன்றைக்கி ப்ரீவியஸ் ஓப்பன் இன்னையோட ஓப்பன் வந்து மார்க்கெட்டை அந்த ப்ரீவியஸ் ஹையை கிராஸ் பண்ணி மேலே போனதுனால நான் பை ஆர்டர் போட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் நான் எப்படி எடுத்தேன்னா, இந்த எம்ஏசிடி வந்து க்ரீன் லைன் மேலேயே இருந்துச்சு. அதனால் எனக்கு அதுவும் செகண்ட் கன்ஃபர்மேஷனாக எடுத்துகிட்டு பை ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்தது பார்த்திங்களா, இதுக்கு மேலே மார்க்கெட் இறங்காது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எம்ஏசிடியோட அந்த இண்டிகேட்டர் வந்து க்ளோஸ் ஆக தொடங்கிருச்சு, ரெட்டு வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டில் இருந்து எக்ஸிட் ஆகிறதா நல்லதுன்னு சொல்லிவிட்டு இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த எம்ஏசிடிங்கிறது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு இது. நான் மற்றவங்க எது யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, நான் வந்து எம்ஏசிடி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது டவுன் ஆகுது, இதிலேருந்து இது டவுன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சோன்னா இந்த ரெட்டு மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல கிராஸ் ஆகும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு இது இறங்கத்தான் போகுதுன்னு. இப்படி தான் எம்ஏசிடியை யூஸ் பண்ணணும்.